சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்ச், இன்னு, இந்து, இம்மு, ஈ, இர், இல், இவ், இழ், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். அதாவது மெய்யெழுத்துக்கள்ல வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சுட்டு அந்த இடையினம் எரள வளல எழுத்துக்கள் 6ம், மெல்லின எழுத்துக்களை இங் அப்படிங்கிற மெய்யெழுத்தை தவிர ஞனன நமன அந்த 5 எழுத்துக்களும் மொத்தம் 6 5 11 மெய்யெழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வரும். மொழி இறுதியாக எழுத்துக்கள் பாருங்க. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வராது. மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் எப்படி வராதோ அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. கசட தபர அந்த வல்லின எழுத்துக்கள் 6ம் மெய்யெழுத்துக்கள் இங்கு மெல்லின எழுத்துக்கள் இங்குங்கிற மெய்யெழுத்து மொத்தம் 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஞா எழுத்து வரிசையில் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள். அதே மாதிரி எகர வரிசையில கே முதல் நே முடிய இருக்கக்கூடிய எழுத்துக்கள். ஒகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. விரிவான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை பாருங்க. நன்றி.